ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஈவினிங் டைம்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லேகனை ஸ்கூல் வந்து கூட்டு வந்ததும் ஃபஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா அவன் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான். எல்லாம் க்ளீனாக சாப்பிட்டுக்கானான்னு. நம்ம வந்து என்ன தான் பேக் பண்ணி கொடுத்தாலுமே மிச்சம் கொண்டு வந்துட்டாங்கன்னா மதியம் பசியோடு இருந்திருப்பாங்களே அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருக்கும். இப்போலாம் ஓரளவுக்கு க்ளீனாக வந்து சாப்பிட்டு வந்துடுறான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருமண பக்கம் எல்லாம் மாங்காய் மாம்பழம் தான். என் ஹஸ்பண்ட் மாமா 2 பேரும் யாராவது தோட்டத்துலேருந்து கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. 2ம் ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்திருந்தார். ஃப்ரூட் பாஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு 4 மணிக்கு லேகனை கூட்டுறது எனக்கு ஒரு வேலைன்னா இவங்களுக்கு மணி அடித்த மாதிரி பசிச்சிரும். நானும் கரெக்டாக சாப்பாடு போட்டணும். இல்லைன்னா காலை சுற்றிட்டு வேலையே செய்ய விட மாட்டானுங்க. இப்போ முல்லைப்பூ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு செடியிலையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பூ வைக்க வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் கார்டனில் பார்த்தீங்கன்னா சொரக்காய் செடி இப்போ தான் போட்டு விட்டுருக்கோம். தலைய ஸ்டார்ட் ஆயிருக்கு. வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தை மாதம் வந்து நம்ம பூசணிக்காய் செய்வோம்ல சங்கராந்திக்கு, அதில் செஞ்சுட்டு அந்த விதையை எடுத்து வச்சு அத்தை போட்டு விட்டாங்க. இப்போ தான் நல்லா படர்ந்து பூ இருந்ததா சரி போய் பார்ப்போம் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு 4, 5 இடத்துல காயே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வந்திருந்தது. ஃப்யூச்சர் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். சாரோட பாட்டை கேட்டிங்கள்ல, இப்படியே தான். இப்போ அவன் படிக்கிற விஷயத்த வீட்டில் ஏதாவது பொருளாவோ, இல்லை வேறு எங்கேயாவது பார்த்தானாவோ, அது பாட்டாவோ, இல்லை அவன் எப்படி லேர்ன் பண்ணியிருக்கானோ, அப்படி வந்து அதை பார்த்ததும் வந்து பாடுவான். அது வந்து நல்லாயிருக்கும் கேட்குறக்கு. எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். உள்ளே வந்ததும் மாம்பழம் கட் பண்ணி தர சொன்னான். ஆனால் காய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புளிப்பாக இருந்தது. சாப்பிடவே முடியல. ஒரு 2 பீஸ் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேண்டாமா அப்படின்னு வந்து வச்சுட்டு போயிட்டான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ரொட்டீனாக செய்கிற வேலை தான். பாத்திரம்லாம் காலையில் கழுவி வச்சதை எடுத்து வச்சுட்டு மார்னிங் சமைச்சதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சண்டே லஞ்சுக்கு நாட்டுக்கோழி எடுத்து வந்திருந்தாங்க. ஒரு 2, 3 வெரைட்டிஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ரீசெண்டாக இண்டஸ் வேலிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 குக்வேர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. 2மே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். குவாலிட்டி எப்பயும் போல் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிரியாணி பாட் 2.3 லிட்டர் கெப்பாசிட்டி. பிரியாணி செய்கிறதுக்கு எப்பயுமே பாத்திரம் நல்லா வெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. சூப்பர் வெயிட்டாக இருந்தது பாத்திரம். அண்ட் பார்க்குறக்குமே க்யூட்டாக குட்டியாக அழகாக காம்பேக்டாக வந்து இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாட்டே பேன். இது வந்து 2 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. இதோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து ஃப்ளாட்டான பேனில் குக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் இது வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்தது. இதோட ஹேண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூடவே ஒரு லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ப்ராடக்டோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வாங்கும்போது நம்ம கோட் உமாவில் WA யூஸ் பண்ணும் 12% ஆஃபர் கிடைக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் சண்டே மதியம் இந்த மாதிரி வீட்டில் சமைச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுன்னு இல்லை, ஏப்ரலில் லீவுக்கு வெக்கேஷனுக்கு கிளம்பும்போது இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட சான்ஸே கிடைக்கல. ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருந்தது.
ஸோ இன்றைக்கி நல்லா சமைச்சு சாப்பிட்ணுன்னு நாட்டுக்கோழி எடுத்து வந்து நாட்டுக்கோழியில் தண்ணி குழம்பு, சிந்தாமணி சிக்கன், ரசம், தயிர், சாதம், அப்புறம் வந்து குழம்புக்கு கறி எடுத்து வறுவல் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து கறியை தாளிச்சு விட்டுடணும். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி எதுவுமே போட தேவையில்லை. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ நம்ம தட்டி வச்ச மிளகையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நாட்டுக்கோழி 1 கிலோ போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக காரம் ஏறக்காக 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஹேக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, நம்ம இந்த மாதிரி லைட்டாக பாத்திரத்தை ஹீட் பண்ணும்போது மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கர் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 2 பாத்திரத்தையும் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்லாம் க்ளீனாக எடுத்துட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தண்ணி குழம்புக்கு மசாலா வறுத்து அரைச்சி வந்து வைக்க போகிறேன். இந்த மசாலா வந்து சிக்கன், மட்டன், எக், மஷ்ரூம்னு எல்லாத்துக்குமே இதே மெத்தடில் சிக்கன் பதிலாக மட்டன், மட்டன் பதிலாக எக் அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பூனைக்குட்டி இருக்குது. பிளாக்கி வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இவனை மாதிரி தொந்தரவு பண்ணுவான். ஒயிட்டி வந்து கம்முன்னு இருப்பான். பெருசாக ஆக ஒயிட்டி வந்து அவனை மாதிரி தொந்தரவு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். பிளாக்கி வந்து போட்டால் சாப்பிட்டுக்குவான். சிக்கன் உள்ளே வந்ததுலேருந்து சமைச்சு சாப்பிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டு போகிற வரைக்கும் அங்கேயே தான் வந்து படுத்துட்டு இருந்தான். இப்போது குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 5, 6 வரமிளகா, நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிட்டிங்கன்னா மசாலா வந்து ரெடி. அவ்வளோதான். இப்போ சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி செய்வேன்னா தக்காளி வந்து போட மாட்டேன். வெறும் சின்ன வெங்காயம் ஒரு 3/4 கிலோ, ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பொருளெல்லாம் பவுடர் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம தாளித்து விட்டுருக்க சிக்கனில் வந்து ஊற்றிடுவேன். அவ்வளோதான். நான் வந்து தண்ணி குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தீபி வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி சிக்கனுக்கு வரமிளகாயை கட் பண்ணி விதையெல்லாம் உதுத்தி எடுத்து அவள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி சிக்கனை வந்து ஊற்றிடுங்க. என்னோடய மிக்ஸி பற்றி நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. அது இந்த ஹோல் கரம் மசாலா சூப்பராக நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணி வந்து கொடுத்துருது. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தாளித்து விட்ட மாதிரி கறியை தாளித்து விட்டிங்கன்னா நீங்கள் மசாலா அரைச்சி ஊற்றும்போது பாதி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் மீதி வந்தால் கரெக்டாக இருக்கும் பதம். ஸோ குழம்பு தாளித்து விட்டுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னொரு சைட் சிந்தாமணி சிக்கன் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இருக்கிறதே ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 1/2 கிலோ கறிக்கு ஒரு 10 வரமிளகாய் விதை ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டு பொரிஞ்சதும் ஒரு 1/4 கிலோவுக்கு அதிகமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 1/2 கிலோ நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ போடுற இந்த 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். உங்கள் வரமிளகாயே நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து போட்டுறாதீங்க. வெறும் மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. சிக்கன்லேயே தண்ணி விடும். அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கனாலே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது சாப்பிட்றக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ரசமும் தாளித்து விட்டுட்டேன். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு.
அந்த குழம்புல இருக்க கறியவே எடுத்து வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு இது போட்டு ஒரு கிரேவியாட்டம் ரெடி பண்ணி அதில் வந்து சிக்கன் போட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சிந்தாமணி சிக்கனுக்கு கடைசியாக பூண்டு பொரித்து கொட்ட மாட்டாங்க. அது நல்லாம்பட்டி சிக்கனுக்கு தான் கொட்டுவாங்க. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கடைசியாக கொஞ்சம் பூண்டு பொரித்து கொட்டினேன். டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் இப்படி உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. சண்டே அப்படின்னா இப்படி உட்காந்து சாப்பிட்டா தான் அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில்லாக முடியுது. வீக் டேஸில் மார்னிங் ஒவ்வொருத்தர் கிளம்புற டைமில் அவங்கவுங்க சாப்பிட்டு ஓடிடுறாங்க. நைட்டுமே பார்த்திங்கன்னா ரைஸ் வைக்கிற அன்னைக்கு மட்டும்தான் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இட்லி தோசைலாம் செஞ்சோம்னா தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ சண்டே மட்டும்தான் இப்படி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு அந்த டே வந்து சூப்பராக முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் வந்து போட்டு மூவிக்கு வந்து போகணும். இன்றைக்கி விலாக் வந்து சின்ன விலாக் தான். சாட்டர்டே ஒரு பெரிய லாங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.